திருநெல் நிலையத்திலே உங்கள் சமூகத்தில் நான் கூடி வரும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நேரத்திலே நீங்கள் சிலுவையில் பேசின அந்த 3வது வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். சப்பா, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க தகப்பனே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதுமாக இருக்கிறது என்பதாக தகப்பனுடைய வேத வசனத்தை அந்த வல்லமைகளை மாற்றட்டும். இந்த வேத வசனத்தின் ஜீவனைகளை நிரப்பட்டும். தகப்பனை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாறட்டும். பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க. நல்லதுக்காக தேவன் சிலுவையில் பேசின 3வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். யாராவது ஒரு வாசிங்க. சிலுவை காட்சி ஒரு விஷயம் நாம் நோக்கி பார்ப்போம். இந்த இடத்துல தேவனுக்கு பிரியமான சில நபர்கள் அந்த இடத்துல இருக்கிறது நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இயேசுவின் தாயாகிய மரியாள், இரண்டாவதாக தேவனோடு அன்பா இருந்தவருடைய சீஷனாகிய யோவான். அந்த சூழலை ஒரு விஷயம் எடுத்து பாருங்கள். இயேசுவினுடைய தாயாகிய மரியாள் நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மரியாளுக்கு தெரிந்திருந்தாலும், இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று தெரிந்திருந்தாலும், அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அந்த தாயால் அதை தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. என்னதான் அவன் தேவனாக இருந்தாலும் மரியாளுக்கு அவன் ஒரு மகனாக இந்த உலகத்தில் இருந்தார். ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன காயமானாலோ அடிபட்டாலோ அந்த தாயால அதை தாங்க முடியாது. மரியாள் அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு வந்த அந்த வேதனையும் அந்த வியாகுலத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மரியாளுக்கு அதை தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. அவர் நினைத்திருக்கலாம், எவ்வளவு நல்ல ஒரு மனிதனாக என்னுடைய பையன் இந்த உலகத்துல எல்லாரும் நன்மை செய்தார், வியாதிகளுக்கு குணத்தை கொடுத்தார், கஷ்டப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் அவர் விடுதலை கொடுத்தார், அவங்க ஒரு நல்ல மனிதனாக இருந்த என்னுடைய மகனை இப்படியாக ஒரு சித்திரவதை பண்ணி கொள்ளுகிறார் என்று அவர்கள் அந்த இடத்துல கண்ணீரோடு நின்றிருக்கலாம். அதே போல யோவானும் கூட அந்த இடத்துல தேவனோடு கூட 3.5 வருடம் அவன் வாழ்ந்தாலும் அவனும் இப்பேற்பட்ட ஒரு முடிவு ஆண்டவர் வரும் என்று அவன் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். சில நாட்களுக்கு முன்பதாக அதே பட்டணத்தின் ஜனங்கள் தேவனை அவர்கள் அன்போடு வரவேற்கிறார்கள். நீங்கள் எங்களை ரட்சிக்க வந்த தேவன் என்று அவர்கள் எல்லாம் வரவேற்கிறார்கள். அதே ஜனங்கள் இப்படி அவங்க தேவனை அடித்து சித்திரவதை பண்ணி கொள்ளுவார்கள் என்று யோவான் நினைத்திருக்க மாட்டார். அப்பேற்பட்ட கலக்கின கவலையோடு வருத்தத்தோடு நின்ற அந்த இருவரை பார்த்துதான் தேவன் சொல்லுகிற காரியம், ஸ்திரீயே அதோ ஒரு மகன், சீஷனை பார்த்தவர் சொல்லுகிறார், சீஷனை அதோ ஒரு தாய் என்பதாக. எந்த சூழ்நிலையில தேவன் இதை சொன்னார் என்று நாம் பார்த்தோம். இப்போது தேவன் யோவான் இடத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்புக் கொடுக்கிறார். அது என்ன பொறுப்பு என்றால் அவருடைய தாயை கவனித்துக் கொள்ளுகிற ஒரு பொறுப்பை ஒப்புக் கொடுக்கிறார். நாம் இந்த உலகத்துல எந்த ஒரு முக்கியமான பொறுப்பையும் யாரை அதிகமாக நம்புகிறோமோ அவங்க இடத்துல தான் அந்த முக்கியமான பொறுப்பை கொடுப்போம். இந்த உலகத்தை பார்க்கும்போது அநேக இடங்களில் அநாத ஆசிரமங்களும் முதியோர் இல்லங்களும் காணப்படுகிறது பார்க்கிறோம். சொந்த பிள்ளைகளை அவங்களுடைய பெற்றோர்களை கவனிக்காத நிலைமையில இருக்கிற இந்த உலகத்துல யோவான் இயேசு கிறிஸ்துவோடு கூட பிறந்த சகோதரன் அல்ல. அப்போது அந்த இடத்துல இன்னொரு சகோதரத்தை பார்த்து இயேசு இந்த காரியத்தை சொல்லவில்லை. மாறாக அவரோடு கூட இருந்த அந்த சீஷனை பார்த்து அவர் இந்த காரியத்தை சொல்லவில்லை. எதற்காக சொல்லுகிறார் என்றால், அவர் யோவானை அவ்வளவாக நம்பினார். அந்த 3.5 வருட காலத்துல யோவான் நடந்து கொண்ட விதம், யோவான் இடத்துல காணப்பட்ட அந்த அன்பு, யோவான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான் என்று இயேசு பார்த்து அவனை நம்பி இந்த ஒரு பொறுப்பை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். அதனால அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், சீஷனே அதோ ஒரு தாய் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார் என்பதாக. அந்த நேரத்திலிருந்தே அந்த சீஷன் அந்த தாயை அவனோடு கொண்டு வைத்துக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இதே போல நம் வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்க முடியும். முதலாவது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், யோவான் நல்ல ஒரு மகனாக இருப்பான் என்று முதலாவது தேவன் அவனை நம்பினார். யோவான் அதே போல தேவனுடைய நம்பிக்கைக்கு தக்க அந்த நேரம் முதல் அவருடைய தாயை பார்த்துக் கொள்கிறார். தேவன் வேதத்தில் நம்பின அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். தேவன் நம்பின மனிதர்கள் எப்படியாக வாழ்ந்தார்கள், அவங்க தேவன் நம்பின வண்ணமாக நடந்தார்களா இல்லையா என்று இந்த நேற்று வேதத்திலிருந்து பார்ப்போம். தேவன் நம்புகிற மனிதனாக நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். இந்த இடத்துல
தேவன் இந்த இடத்துல ஒரு மனிதரை நம்புவதை பார்க்கிறோம். ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தேவன் அழைக்கிறார். அவனை அழைத்து அவனுக்கு தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன் இந்த இடத்துல அவன் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறார். என்ன நம்பிக்கை வைக்கிறார் என்றால், ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் தனத்துல ஒரு காரியத்தை ஆபிரகாமை குறித்து நம்புகிறார். ஆபிரகாம் ஒரு நல்ல தகப்பனாக இருப்பான் என்கிறதை தேவன் இதற்கு நம்புகிறார். அவன் கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும் ஆபிரகாம் அவனுடைய வீட்டாரையும் அவனுடைய பின்வரும் சந்ததியும் கர்த்தருடைய பாதையை நடத்துவான் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். எதற்காக அவர் அப்படி சொல்லுகிறார்? 17வது வசனத்தை நீ வாசிக்கும் போது தேவன் அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆபிரகாம் ஒரு பெரிய பலத்த ஜாதியாவான் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமின் நிமித்தம் சகல ஜனங்களும் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்று தேவன் ஆபிரகாமின் இடத்துல சொல்லுகிறார். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன் அவர் சொல்லுகிற காரியம் 19வது வசனத்திலே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் அவர் இந்த விதத்தில் நடக்க வேண்டும். அதுதான் இந்த 19வது வசனத்தில் சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் 17வது வசனத்தில் அவர் சொன்னதை அது நிறைவேற வேண்டுமானால் 19வது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் நடைபெற வேண்டும். அந்த காரியம் நடைபெற வேண்டுமானால் ஆபிரகாம் நல்ல ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை ஆபிரகாமின் மீது தேவன் வைத்திருக்கிறார். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாம் இப்படி தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று. தேவனுக்கு ஆபிரகாம் மீது ஒரு நம்பிக்கை, ஆபிரகாம் நல்ல ஒரு தகப்பனாக இருப்பான் என்று. முதலாவதாக நாம் பார்த்தோம், யோவான் நல்ல ஒரு மகனாக இருப்பான் என்று யோவானை குறித்து தேவன் நம்பினார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் நல்ல ஒரு தகப்பனாக இருப்பான் என்று ஆபிரகாமை குறித்து தேவன் நம்புகிறார். ஆபிரகாம் நல்ல ஒரு தகப்பனாக இருந்தானா இல்லையா என்பதற்கு அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் சாட்சி. ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தாதான் தெரியும் ஆபிரகாம் நல்ல ஒரு தகப்பனாக இருந்தானா இல்லையா என்று. அதனால் நாம் ஈசாக்கினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் தியானித்து பார்ப்போம். ஈசாக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயதான காலத்தில் பிறக்கிறான். அவன் மீது அதிகமான அன்பு வைத்து அவனுடைய பெற்றோர்கள் அவனை வளர்க்கிறார்கள். இப்படி அவன் வளர்ந்து வருகிற நாட்களிலே இப்போது மறுபடியும் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ நேசிக்கிறவனுடைய குமாரனை நீ எனக்காக பலி செலுத்த வேண்டும் என்பதாக. இப்பொழுது ஆபிரகாம் அந்த இடத்துல ஈசாக்கை அழைத்துக் கொண்டு செல்கிறான். அப்போ ஈசாக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இந்த இடத்துல கட்டை இருக்கிறது, ஆனா பலி செலுத்தக்கூடிய ஆடு இங்க இல்லைன்னு. அதுக்கு அப்படியான என்ன அர்த்தம்? ஈசாக்கு இதற்கு முன்பதாக ஆபிரகாமோடு கூட பலி செலுத்துவது சென்றிருக்கிறான். ஆபிரகாம் பலி செலுத்தும் பொழுதெல்லாம் ஈசாக்கு அவனோடு கூட இருந்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். இப்போ முதலாவது ஒரு காரியத்தை அந்த இடத்துல ஈசாக்கு பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக ஆபிரகாம் ஆயத்தப்படும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? யாராவது ஒரு வாசிங்க. தேவன் ஆபிரகாமோடு கூட பேசுகிறதை இப்போது ஈசாக்கு அந்த இடத்துல இருந்து கேட்கிறான். தேவன் ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறாய், நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று தேவன் ஆபிரகாமை குறித்து அந்த இடத்துல சாட்சி கூறுகிறார். இப்போ ஈசாக்கு அப்போ ஈசாக்கு எவ்வளவு வயது என்று அந்த இடத்துல எழுதப்படவில்லை. ஆனா ஈசாக்கு ஒருவேளை அந்த இடத்துல அது எவ்வளவு புரிந்தது என்று நமக்கு தெரியல. ஆனா ஈசாக்கு வளர்ந்து வந்த நாட்களில் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு காரியம் புரிந்திருக்கும். அவனுடைய தகப்பன் எவ்வளவாக ஆண்டவரை நேசித்தான் என்பது அவனுக்கு ஒரு காரியம் தெரிந்திருக்கும். இந்த உலகத்துல ஆபிரகாமுக்கு இருந்த எல்லாவற்றை விட ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதை அவன் தெரிந்து கொண்டான் என்று ஈசாக்கு அறிந்திருந்தான். அவனுடைய தகப்பன் எவ்வளவாக ஆண்டவரை நேசித்தார் என்கிறதை இந்த சிறு வயதிலேயே ஈசாக்கு கண்டான்.
நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது ஈசாக்கு இப்போது வளர்ந்து வருகிறான். ஈசாக்கு பொண்ணு பார்க்கிற அந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனம் இப்போது சொல்லுகிறது, ரெபேக்கா அந்த இடத்துல வந்து கொண்டிருக்கும் போது ஈசாக்கு தியானம் செய்யும்படியாக ஒரு இடத்துல இருந்தான் என்பதாக. அவன் தேவனோடு கூட நெருங்கின ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவன் ஆரம்பிக்கிறது அந்த இடத்துல பார்க்கிறோம். தேவனை தேடுகிற ஒரு மனிதனாக அவன் வளர்கிறான். அதே மூலமாக ஆதியாகமம் 25-21 சொல்லுகிறது, அவன் தன்னுடைய மனைவியாக இருந்த தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறான் என்பதாக. அவன் அறிந்திருந்தான் அவனுடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதாக. அவன் தேவனோடு கூட வளர்கிறது நாம் பார்க்கிறோம். இப்படி அப்படி தொடர்ந்து வாசித்துக் கொண்டு வரும்போது 25வது அதிகாரத்திலே ஆபிரகாம் மரித்து போகிறான். 26வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 25வது அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட அதே தேவன், ஆபிரகாமோடு கூட பேசின அதே ஆண்டவர் இப்பொழுது அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கு வெளிப்படுகிறார். ஆபிரகாமோடு கூட பேசின அதே ஆண்டவர் இப்போது ஈசாக்கினோடு கூட பேசுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய தகப்பன் அவனை வளர்ப்பு அப்படி. ஆண்டவர் எப்படியாக தேட வேண்டும், ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆபிரகாம் வாழ்ந்து காமித்தது மாத்திரமல்ல, அவனுடைய குமாரர்களுக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். அந்த கற்றுக் கொடுத்தது நிமித்தமாக தான் ஆபிரகாம் பார்த்த அதே தேவனே அந்த நாளிலே ஈசாக்கு பார்க்கிறான். இதுல நமக்கு தெரிகிற காரியம் என்ன? ஆபிரகாம் நல்ல ஒரு தகப்பனாக அந்த இடத்துல காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால் 26வது அதிகாரம் 28வது வசனத்திலே அபிமெலேக் என்கிற ராஜா வந்து ஈசாக்கினிடத்தில் சொல்கிறார், கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம் என்றவர் சொல்லுகிறார். அந்த மனிதனோடு கூட தேவன் இருக்கிறது அந்த தேசத்தின் ராஜா காணும்படியாக தேவன் அந்த இடத்துல ஈசாக்கோடு கூட செய்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமை குறித்து எதை நம்பினாரோ அதை ஆபிரகாம் நிறைவேற்றினதை ஈசாக்கினுடைய வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த நேரத்தை பார்த்தோம், எதற்காக தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமை குறித்து நம்பினார் என்றால் ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக. ஆபிரகாம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததன் நிமித்தமாக தான் அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம் மீதும் அந்த முழு சந்ததியின் மீதும் பூமியோட சகல ஜனங்களின் மீது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நடக்கிறது. இதே போல தேவன் நம்மையும் அநேக காரியங்களுக்காக நம்புவார். தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் அவர் நம் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருப்பார். நாம் நல்ல ஒரு தகப்பனாக தாயாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்போம் என்ற நம்பிக்கை நம்மை வைத்திருப்பார். நாம் நல்ல ஒரு பிள்ளைகளாக இருப்போம் என்ற நம்பிக்கை நம்மை வைத்திருப்பார். நாம் நல்ல தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக நாம் இருப்போம் என்கிற அந்த நம்பிக்கையை தேவன் வைத்திருப்பார். தேவன் நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையை, தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக தேவன் நம்ம வைத்த நம்பிக்கையை காத்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்போமா என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக நம் வேதத்தில் இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். யாராவது வாசிங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று யோபை குறித்து முதலாவதாக வேதம் சாட்சி கூறுகிறது. இப்போ யோபினுடைய ஐஸ்வர்யங்கள், அவனுக்கு இருந்த சொத்துக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தில் அவனுக்கு திரளான ஆடுகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் மாடுகளும் எல்லாம் இருக்கிறது அந்த இடத்துல பார்க்கிறோம். யோபுக்கு இருந்த பிள்ளைகளை குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ மறுபடியும் யோபை குறித்து தேவன் ஒரு சாட்சி கொடுக்கிறார். சாத்தான் அந்த இடத்துல தேவன் முன்பதாக வந்து அவன் நிற்கிறான். சாத்தானை பார்த்து தேவன் சொல்லுகிறார், 1வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிங்க. தேவன் யோபை குறித்து சாத்தானை சொல்லுகிறார். தேவனுக்கு யோபை குறித்து அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவரே சாத்தானிடத்தில் சொல்லுகிறார். சாத்தான் அவரிடத்தில் சொல்லல, யோபை குறித்து தேவனை சொல்லுகிறார், யோபை மீது கவனம் வைத்தாங்க. இப்போ தேவன் இந்த காரியத்தை சொன்னோன்னு சாத்தான் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்க அவனை ஆசீர்வதித்து இருக்கீங்க, நீங்க அவனுக்கு எல்லா ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கீங்க,
அவன் மீது உங்களுடைய பாதுகாவல் இருக்கிறது, அதுக்கு தான் அவன் உங்களை எப்படி நேசிக்கிறான் என்று சாத்தான் சொல்லுகிறான். நீங்க அந்த காரியத்தை யோபு 1:11 வாசிக்க முடியும். அதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோபு 1:12 நீங்க வாசித்தீர்களானால், கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று அவனுக்கு சாத்தானுக்கு தேவன் சொல்லுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்க 2 காரியங்களை பார்க்கிறோம். தேவனுக்கு ஒரு நம்பிக்கை, யோபு அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றை விட என்னை அதிகமாக நேசிக்கிறான் என்று தேவனுக்கு யோபுவின் மீது ஒரு நம்பிக்கை. சாத்தானுக்கு ஒரு நம்பிக்கை, நீங்க அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தினாலதான் அவங்களை நேசிக்கிறான் என்று. நீங்க இங்கிலீஷ் என்கேஜிவி வெர்ஷன்ல நீங்க வாசித்தா, யோபு அந்த 1:11 சாத்தான் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, surely he will curse you to your face என்று. கண்டிப்பா உங்க முகத்தின் மேல் அவன் உங்களை சபித்து உங்களை மறுதளிப்பான் என்கிற வண்ணமாக சாத்தான் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல யோபு குறித்து ஒரு நம்பிக்கை வைக்கிறார். யோபு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் என்னை அவன் அதிகமாக நேசிக்கிறான் என்று. முதலாவதாக நாம் பார்த்தோம், யோவானை ஒரு மகனாக தேவன் நம்பினார். ஆபிரகாமை ஒரு தகப்பனாக தேவன் நம்பினார். மூன்றாவதாக யோபுவை குறித்து தேவன் நம்புகிறார். யோபு தனக்கு இருந்த எல்லாவற்றை விட அவன் என்னை அதிகமாக நேசிக்கிறான் என்று யோபுவை குறித்து தேவன் நம்பினார். இப்போது தேவன் யோபுவை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். சாத்தான் அந்த இடத்துல நீங்க 13வது வசனத்திலிருந்து 1வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, யோபுவினுடைய வாழ்க்கையில ஒரே நாளில் கூட ஒரே நேரத்தில வருகிற சோதனைகள் நீங்க பார்க்க முடியும். ஒரு மனிதன் ஒரு இடத்துல வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு இருந்த ஆடுகள் கழுதைகள் எல்லாவற்றையும் அவங்க அழைத்து கொண்டு போயிட்டாங்க என்று. அதனோடு கூட அவனுக்கு இருந்த திரளான வேலைக்காரர்களே அவங்க கொண்டு போட்டாங்க என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல அவனுக்கு இருந்த ஒட்டகங்களை பிடித்து போகிறார். அவன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு இருந்த ஆடுகளின் மீது தேவனுடைய அக்கினி விழுகிறது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் போதாது என்று கடைசியாக ஒரு மனிதன் வருகிறான். அவன் சொல்லுகிறான், உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஒரே நேரத்தில் மரித்து விட்டார்கள் என்பதாக. ஒரு தகப்பனாக ஒரு தாயாக யாரால எதை வேணாலும் தாங்கிக் கொள்ள முடியும். ஒருவேளை அவங்க பணத்தை இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியும். ஒருவேளை அவங்களுக்கு இருந்த சொத்து சுகத்தை அவங்க இழந்தால் அவங்க தாங்கிக் கொள்ள முடியும். நினைத்து பாருங்க, ஒரே நேரத்தில் அவங்களுக்கு இருந்த எல்லா பிள்ளைகளையும் இழந்துட்டாங்கன்னு அந்த தகப்பன் இடத்துல சொல்லும் பொழுது அது எந்த தகப்பனாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. காரணம், பெற்றோர்களுடைய உள்ளம் அது அப்பேற்பட்ட ஒரு உள்ளம். எந்த ஒரு தாய் தகப்பனாலும் பிள்ளைகளுக்கு உண்டு என்று சொல்லும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த இடத்துல ஒரு மனிதன் அதை யோபுவினிடத்துல வந்து சொன்ன பொழுது யோபு அந்த இடத்துல செய்கிற காரியம் தான் நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். அந்த இடத்துல அவன் சால்வையை கிழித்துக் கொண்டு தன் தலையை சிரைத்துக் கொண்டு அவன் சொல்லுகிற காரியம், யோபு 1வது அதிகாரம் 21 22வது வசனம். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று வேதம் சாட்சி கூறுகிறது. அவன் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்த நிலையில் அந்த இடத்துல நிற்கும் பொழுதும் வேதம் சொல்லுகிறது, அவன் இவைகளின் மத்தியிலும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, அவன் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஒருவேளை அவன் பாவம் செய்யாமல் இருக்கிறது கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவனை குறை சொல்லவில்லை என்கிறது அது ஒரு சுலபமான காரியம் இல்லை. 29 வயது நிறைந்த ஒரு சகோதரி ஒருவரை எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி மறைத்திருந்தாங்க. அந்த இடத்துல நான் போயிருந்தேன். அந்த அடக்க வீட்டில் நான் பார்த்த ஒரு காரியம், அவங்க புறமதத்தை சார்ந்தவர்கள். நான் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், அங்க வந்த எல்லாரும் அவங்க தேவனை தான் தூஷித்தாங்க. ஆண்டவர் உனக்கு கண் இல்லையா, ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளையை எப்படி செய்துட்டு தேவனை தூஷிக்கிற காரியங்களை தான் அந்த இடத்துல நான் கேட்டேன். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெறும் பொழுது யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவரை குறை சொல்லவும் இல்லை என்பதாக. நினைத்து பாருங்க, தேவன் அவன் மீது வைத்த நம்பிக்கையை அவன் அந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். சாத்தான் அவனை குறித்து சொன்ன காரியங்கள் அல்ல, அவன் அந்த இடத்துல வாழ்ந்து காண்பிக்கிறான். எனக்கு இருந்த எல்லாவற்றை விட
தேவனை தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று மனதத்தை வாழ்ந்து காண்பிக்கிறான். இது முடிந்து அடுத்த அதிகாரத்தில் மறுபடியும் சாத்தான் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறான். யோபு 2வது அதிகாரம் 3வது வசனம் யாராவது ஒரு வாசிகள். முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவிடும் பொழுதும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறான் என்று தேவ சாதனத்தை மறுபடியும் சொல்லுகிறார். இப்போது யோபுக்கு இருக்கிறது இரண்டே காரியங்கள். ஒன்று, அவனுடைய சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கிறது. இரண்டாவது, அவனுடைய மனைவி அவனோட கூட இருக்கிறார். இந்த 2 காரியத்தை தவிர யோபு அவனுக்கு எல்லாவற்றையும் எழுதிட்டான். 2வது 3வது வசனத்தில் யோபை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருந்ததோ எல்லாவற்றையும் அவன் எழுதிட்டான். இப்போது மறுபடியும் சாத்தான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். உங்க கையை நீட்டி நீங்க அவனுடைய எலும்புகளை அவனுடைய சரீரத்தை தொட்டு பாருங்க, அவன் உங்களை தூஷிக்கான இல்லையா நீங்க பாருங்க என்று சாத்தான் மறுபடியுமாக சவால் விடுகிறான். இப்பொழுது மறுபடியும் சாத்தானுக்கு அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை. அவனுக்கு சரீரத்தில் சுகம் இருக்கிறதுனால அவன் ஆண்டவரை நேசிக்கிறான். அவனுக்கு நல்ல பலன் இருக்கிறதுனால அவங்களை நேசிக்கிறான். அது இல்லைன்னா அவன் உங்க மேல அன்பு காண்பிக்க மாட்டான் என்று சாத்தான் அந்த உறுதியை சொல்லுகிறான். என்கேஜிவில நீ மறுபடியும் இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா surely he will curse you on your face என்று சொல்லுகிறது. கண்டிப்பா அவங்களை மறுதலிப்பான் என்று சாத்தான் இடத்துல தைரியமாக சொல்லுகிறான். அப்பொழுது மறுபடியும் தேவன் அவன் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறார். நீங்க அதே அதிகாரத்துல முன்னாடி உள்ள வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது தேவன் யோபு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது வாசிங்க. இப்பொழுது தேவன் மறுபடியும் யோபுவை நம்புகிறார். அவனுடைய சரீரத்தில் எல்லா வேதனை அவன் இருந்தாலும், அவன் ஒருவேளை அந்த வேதனை மத்தியில் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை. யோபு இன்னும் என்னை நேசிப்பான், என் மீது அவன் அன்பு கூறுவான் என்று மறுபடியும் சாத்தான் வருகிறான். யோபுவை அவன் வாதிக்கும்படியாக யோபுவின் மீது ஒரு கொடூரமான ஒரு வியாதி, தலை முதல் கால் வரை ஒரு கொடூரமான வியாதியை அவன் கொண்டு வருகிறான். வேதம் சொல்லுகிறது, யோபு ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சொரிந்து கொண்டு அவன் சாம்பலில் உட்கார்ந்து இருந்தான் என்பதாக. அப்பேற்பட்ட ஒரு வேதனை, அவனுடைய வேதனையை யாராலும் பார்க்கப்பட முடியலை. அவனுடைய வேதனை எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்று நீங்க பார்க்கணுமானால் அவனுடைய நண்பர்கள் அவனை பார்க்க வரும்பொழுது அவங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அப்படி ஒரு கொடூரமான வியாதி யோபுவின் மீது வருகிறது. இதெல்லாம் போதாது என்று அவனுடைய மனைவி சொல்லுகிற காரியம் யோபு 2வது அதிகாரம் 9வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். எந்த காரியத்தை தேவன் சாத்தான் இடத்துல சொன்னாரோ அதே வசனம் தான் தேவன் சாத்தான் சொல்லுகிறார். நீ அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறான் என்பதாக. அவனுடைய மனைவி மூலம் அதே சோதனை அவனுக்கு வருகிறது. நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து என்னுடைய ஜீவனை விடும் என்பதாக. இனிமேல் இதற்கு மேல யோபுக்கு ஒன்னும் கேட்கறதுக்கும் இல்லை, அவனுடைய வாழ்க்கை மீது பார்க்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. முதலாவதாக அவனுக்கு நடந்த காரியத்திற்கு மன ரீதியாக அவனால் தாங்க முடியாத வேதனையை அனுபவித்தான். இரண்டாவது, அவனுடைய சரீர ரீதியிலும் அவன் தாங்க முடியாத ஒரு வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தான். இது போதாது என்று அவனுடைய மனைவி அவனை தூஷிக்கிறார். அவனுடைய நண்பர்கள் அவனை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் யோபுவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை. யோபுவுக்கு இப்ப ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு காரணமும் இல்லை. சாத்தானுக்கு இப்போ ஆண்டவரிடத்துல யோபிட்ட இது பாக்கி இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு பொருளும் இனிமேல் இல்லை. எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். சரீர சுகத்தை இழந்து விட்டான், ஐஸ்வர்யத்தை இழந்து விட்டான், பிள்ளைகளை இழந்து விட்டான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இப்பொழுது யோபு சொல்லுகிற காரியம் என்று நாம் வாசிப்போம். யோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். யாராவது வசனம்?
இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவ்வளோ கஷ்டமான காரியங்கள், இவ்வளோ கடினமான காரியங்களுடைய வாழ்க்கையில் வந்த பொழுதும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. தேவன் நம்பின மனிதனாக அவன் அந்த இடத்துல காணப்படுகிறான். தேவன் அவனை குறித்து எதை நம்பினாலும் அவன் அந்த இடத்துல வாழ்ந்து காண்பிக்கிறான். ஒருவேளை நீங்க இன்னொரு காரியத்தை நீங்க யோபுவினுடைய புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 40 அதிகாரத்தை நீங்க வாசித்தாலும் யோபுவுக்கு எதற்காக இந்த காரியம் நடந்தது என்று அவனுக்கு அது சொல்லப்படவே இல்லை. அவனுக்கே தெரியல எதற்கு தான் இந்த வியாதி வந்துச்சு, எதற்கு தான் எனக்கு இருந்த எல்லாத்தையும் இழந்தேன், எதற்கு எனக்கு ஐஸ்வர்யம் வந்துச்சு, எதற்கு போச்சு, எதுவுமே அவனுக்கு தெரியாது. தேவன் அவனுக்கு சொல்லவே இல்லை. அவனுக்கு இந்த கடைசி அதிகாரங்களில் தேவன் வெளிப்பட்டாலும் தேவன் எதற்காக இதை அனுபவித்தார் என்று சொல்லவே இல்லை. அவர் சொன்னாலும் சொல்லாமல் போனாலும் யோபு ஒன்றை அறிந்திருந்தார், என்னை படைத்த தேவனை எனக்கு இருந்தாலும் இல்லாமல் போனாலும், எனக்கு அவர் சொன்னாலும் சொல்லாமல் போனாலும், எதற்கு இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று நான் அறிந்தாலும் அறியாமல் போனாலும் நான் தேவனை நேசிப்பேன் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். ஒருவேளை பேரவர்கள் நாமும் இதே போன்ற நிலைமையில் இருக்கலாம். நமக்கும் ஒருவேளை இப்படி தெரியாம அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். இழப்புகள் வரலாம், வியாதிகள் வரலாம், நாம் நேசித்த ஜனங்கள் நம்மை வெறுக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவையில்லாத கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் வியாதியும் நெருக்கங்கள் எது வந்தாலும் நாம் அநேகத்தை என்ன நினைக்கிறோம், எதற்கு இது எனக்கு வந்துச்சு, தேவன் எதற்காக எனக்கு இதை அனுமதித்தீங்கன்னு சொல்லுங்க, எதற்கு இது வந்துச்சு, என்ன செய்யணும்னா அதுதான் நாம் அதிகமாக கேட்கிறோம். இந்த நாளில் நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம், எதற்காக அது வந்தது என்று தெரிந்தாலும் தெரியாமல் போனாலும் என் தேவன் நல்லவர், நான் அவரை நேசிப்பேன், அவர் என் மீது வைத்த நம்பிக்கைக்கு தக்க ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்பதிலே நாம் உறுதியாக நிற்போம். தேவன் நம்மை குறித்தும் சவால் விடலாம் அல்லவா? ஒரு நாள் அந்த நாட்களில் இப்படி நடந்தது, இந்த நாட்களில் இப்படி நடக்காது என்று அல்ல. அன்றைக்கு யோபுவை நம்பின தேவன் இந்த நாள் உங்களையும் என்னையும் அதே வண்ணமாக நம்புகிறார். இந்த கடினமான பாதையிலும் அவன் எனக்காக நிற்பான் என்று தேவன் நம்மை குறித்து ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட கஷ்டங்களை நான் அனுபவித்தாலும் அவன் எனக்காக உறுதியாக நிற்பான் என்கிற நம்பிக்கையை தேவன் நம்ம மீது வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காத்துக் கொள்கிறவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஒரே ஒரு நடந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். இந்த வேதத்திலே இப்படி பார்க்க போனால் அநேக மனிதர்களை தேவன் நம்புகிறார். தாவீதை தேவன் நம்புகிறார். இந்த அநேக தேவ மனிதர்களை பார்ப்பீர்களானால் தேவன் இப்படி அநேகரை நம்புவதை நாம் பார்க்கலாம். அதே விதமாக இந்த காலத்தில் தேவன் அப்படி மனிதர்களை நம்புகிறார். எனக்கு தெரிந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், அவன் ஒரு பட்டணத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். குறைந்த சம்பளத்துக்கு தான் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் வேலை செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில் அவனுடைய காரியங்கள், அவனுடைய குடும்பத்தின் காரியங்கள் அவன் கவனித்துக் கொண்டு வந்தான். ஒரு நாள் அவனுக்கு தெரிந்த ஒரு போதகர் அவனுக்கு ஃபோன் பண்ணுகிறாங்க. ஃபோன் பண்ணி அவங்க சொல்லுகிறாங்க, அங்கே நல்லா விசாரித்து அப்புறம் அந்த சகோதரர்கிட்ட சொன்ன ஒரு காரியம், என்னுடைய மகனுடைய படிப்பின் தேவைக்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தேன். இப்போது எனக்கு அந்த பணங்கள் கொஞ்சம் குறைவுபடுகிறது. நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் உங்களை எனக்கு காண்பித்தார், நீங்க ஏதாவது உதவி எனக்கு செய்ய முடியுமா என்று அந்த சகோதரத்தில் அந்த ஊழியர் கேட்டாராம். இப்போ அந்த ஊழியரோடு கூட பேசின அதே சகோதரர், அதே தேவன் இந்த சகோதரருடைய மனதிலும் ஏவுகிறார், நீ அந்த ஊழியருக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்று. அந்த ஊழியரிடத்தில் அந்த சகோதரர், சரி நான் பார்க்கிறேன், முடிந்தது செய்கிறேன் என்று ஃபோனை வைத்து விடுகிறார். இப்பொழுது அந்த சகோதரர் எனக்கு சொன்ன ஒரு காரியம் மிகவும் தொட்டது. என்னன்னா சொன்னாங்க, சார் அந்த ஊழியர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது என் அக்கௌண்ட்டில் வெறும் 2000 ரூபா தான் இருந்துச்சு. அந்த ஊழியர் சொன்ன காரியம், இந்த படிப்பின் தேவைகளுக்கு எனக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது, தேவன் உங்களை எனக்கு காண்பித்தார் என்று. எனக்கும் தெளிவாக தெரிகிறது, தேவன் அந்த ஊழியருக்கு கொடுக்கும்படியாக என்னுடைய உள்ளத்திலே பேசுகிறார் என்று. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று அவன் சொன்னான். இவனுக்கு பணம் இல்லை, அந்த ஊழியர் என்னிடத்தில் அவன் இருக்கிறதை விட அதிகமாக இருக்கிறான். ஆனால் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எதற்கு அந்த சந்தோஷம் தெரியுமா? அவன் சொன்னான், அவர் ஒரு சபையின் போதகர், அவங்க இருக்கிற அந்த திருச்சபையில எத்தனையோ குடும்பங்கள் இருக்கலாம், அந்த குடும்பத்தில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கலாம், இவர் ஒரு போதகர், இவருக்கு
தெரிந்த எத்தனையோ ஊழியர்கள் இருக்கலாம், இவங்களுக்கு அவங்க குடும்பத்தினர் எத்தனையோ இருக்கலாம், அவங்களிடத்துல இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாரையும் பார்க்கலும் தேவன் என்னை நம்பி இருக்கிறார் பார்த்தியா. அவங்க எல்லாம் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோன்னு நினைத்த தேவன், ஆண்டவர் நான் எப்படியாவது அந்த ஊழியருக்கு கொடுப்பேன் என்று என் மீது நம்பிக்கை வைத்து அந்த ஊழியரின் இடத்துல அனுப்பினா பார்த்தியா. தேவனின் மீது வைத்து நம்பிக்கை நான் காத்துக் கொள்வேன். அவருக்கு என்ன கஷ்டமானாலும் நான் அவருக்கு அந்த பணத்தை கொடுப்பேன் என்று அந்த சகோதரன் சொன்னான். பிரியமான நினைத்து பாருங்க, நாமும் அந்த நிலைமையில் அவர்கள் இருந்தா, நீங்களும் நானும் அந்த நிலைமையில இருந்தா நாம் என்ன சொல்லியிருப்போம்? என்கிட்டே காசு இல்லை பாஸ்டர், நீங்க ஏன்ட்ட வரீங்க? ஒருவேளை உங்களுக்கு நீங்க ஏதோ தூக்கத்துல ஜோம் பண்ணிருப்பீங்க, மறுபடியும் ஜோம் பண்ணி பாருங்க. அது ஒருவேளை சாமியலா தெரியல, நீங்க மறுபடியும் ஜோம் பண்ணி பாருங்க. மறுபடியும் அந்த ஊழியர் உங்க ஆண்டவர் நம்ம இடத்துல நம்ம மறுபடியும் அவர்கள் ஆண்டவர் இடத்துல அனுப்பி விட்டுரும். அப்படிதான் நமக்கு யோசிக்க தோண்டும். ஆனா அந்த சகோதரன் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவர் அந்த ஊழியரை நம்பி என்னிடத்தில் அனுப்பியிருக்கிறார், என் மீது தேவன் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கைக்காக நான் எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன் என்று அந்த ஊழியருக்கு அவன் அந்த பணத்தை கொடுத்ததை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் நம்புகிற மனிதனாக நாம் இருக்கிறோமா? யோவானை நம்பின தேவன், ஆபிரகாமை நம்பின தேவன், யோபை நம்பின தேவன், அந்த சகோதரனை நம்பின தேவன் இந்த நாள் உங்களையும் என்னையும் நம்புகிறார். அது ஒரு சிறு சிறு காரியமாக இருக்கலாம், நம்முடைய அனுதின வாழ்க்கை நம்முடைய நடக்கையாக இருக்கலாம், ஒரு பிள்ளைகளாக, வாலிபர்களாக, தகப்பனாக, தாயாக, சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினராக நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கலாம், ஒரு நண்பனாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கலாம். தேவன் நம்மை நம்புகிறார். அவர் நம்புகிற மனிதனாக நாம் காணப்படுகிறோமா என்று நம் ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம். ஜெபிக்கும்படியாக நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கன்னத்தில் அடிபட்டு கண்ணீர் விடும் வேலை என்னை நினைத்தீரோ நீர். கன்னத்தில் அடிபட்டு கண்ணீர் விடும் வேலை என்னை நினைத்தீரோ நீர். அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நான், அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நானோ. எந்த பூமாலை காண சிந்தை பெருகுதையோ எந்தை காணேனோ. தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி. இம்மட்டும் நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வேத வசனங்களுக்காக மட்டும் நன்றி. தேவனே, வேதத்தில் எப்படி தேவனுடைய சீஷர்களையும் நீ தெரிந்து கொண்ட மனிதர்களையும் நம்பினீரோ அதே வண்ணமாக எங்களை நம்புகிறேன் தகப்பனே. இதுவரைக்கும் நீங்க நம்புகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழாமல் போயிருந்தோமானால், நீங்க நம்பின காரியத்தில் நாங்கள் ஏதாவது தவறி இருப்போமானால் எங்களை நீங்க மன்னிங்க தேவனே. இந்த நேரத்தில் திருச்சபையாக நாங்கள் எல்லாரும் எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் நம்புகிற மனிதனாக நாங்கள் வாழும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே. இந்த நாள் முதல் எப்படி அந்த சிலுவையிலே யோவான் நீங்க நம்புகிற மனிதனாக வாழ்ந்தானோ அதே வண்ணமாக சிலுவை தியானத்திலிருந்து நாங்கள் இந்த செல்லும் பொழுது நீங்கள் நம்புகிற மனிதனாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்படி உதவி செய்யுங்க தேவனுடைய. பரலோகத்தில் எங்களை குறித்து நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டுமாக, சாத்தானுக்கு முன்பதாக நீங்கள் எங்களை குறித்து சொல்ல வேண்டுமாக, நீங்கள் நம்புகிற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்படிக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து மீதியான நம்முடைய கரங்களோடு கூட இருக்கட்டும். எங்களோடு கூட பேசுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.